காந்தியை கொன்ற கோட்சேவிற்கும் சாவர்கருக்கும் ரத்த உறவு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏன் இந்த குற்றத்தை சாட்டினார்? சாவர்கர் கூறிய விஷயங்கள் என்ன? சாவர்கர் முஸ்லீமுக்கும் கிறிஸ்டினுக்கும் எதிராக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அப்படி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருந்தார்? ஏன் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார்கள்? இது சார்ந்த முழு விபரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கருக்கும் காந்தியை கொன்ற கோட்சேவிற்கும் ரத்த உறவு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றத்தை புனேவில் உள்ள உச்ச நீதிமன்றத்துல வழக்கா தொடுத்திருக்கிறாரு. அப்படி தொடுத்திருக்கும் பொழுது சாவர்கருடைய பேரன் என்ன சொல்லியிருக்கிறாரு? இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவரு தரப்புல இருந்து சில டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சாவர்கருடைய பேரன் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல வெறுமனே தந்தை வழி சமூக உறவுகள், அதாவது அந்த பேரனுடைய அப்பாவுடைய சமூக உறவுகள் சார்ந்த டாக்குமெண்ட் வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா சாவர்கருடைய பேரன் தாய் வழி சமூக உறவுகளை அப்பட்டமாக மறைத்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மை வெளியா இருக்குது. ஏன்னா இந்த கோட்ஸே இருக்கிறார் இல்லையா, கோட்சேவோட சொந்த தம்பியோடைய பொண்ணு, அந்த பொண்ணோடைய பையன்தான் சாவர்கருடைய பேரன் அப்படிங்கிற உண்மை வெளிவந்திருக்குது. இத அப்படியே அவரு அந்த புனேல உச்ச நீதிமன்றத்துல மறைத்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய உண்மை வெளியே வந்துருச்சு. இப்ப ராகுல் காந்தி ஏன் சாவர்கரை கோட்சேவோட ரத்த உறவுன்னு சொன்னாருன்னா இந்த காரணம் தான். அது மட்டும் இல்லாம இந்த சாவர்கர் கேவலமான அப்பட்டமான அவலமான சில விஷயங்களை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி அவர் என்னென்னதான் எழுதினாரு அப்படின்னு லைன் பை லைனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் 3 மதம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். முஸ்லிம், இந்து மற்றும் கிறிஸ்டின். அவருடைய நம்பிக்கை, இந்துத்துவ ஃபாலோ பண்றது அவருடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கைய மற்றவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த 3 மதத்துல இந்துவை மட்டும் அவர் பிடிச்சுக்கிட்டு முஸ்லீமும் கிறிஸ்டினும் இந்துவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா இன்னும் அதுக்கு ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்கு. 1963 அவர் வெளியிட்ட இந்திய வரலாற்றின் 6 சகாப்தங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல முஸ்லீம் பற்றியும் கிறிஸ்டினை பத்தியும் பல கருத்துக்கள் விமர்சனமா எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இப்ப முஸ்லீம் வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, இல்ல அந்த தொழிற்சாலையில வேலை செய்யறாங்கன்னா அவங்கள நீங்க தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த புத்தகத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமைகளை அரசியல் கருவியா மாத்துறத ஆதரிக்கிறாரு நம்முடைய சாவர்கர். இன்னும் இப்ப ஒரு இந்து பெண் இருக்கிறாங்கன்னா அந்த இந்து பெண்களுக்கு எதிராக ஒரு ஆண்கள் செயல்படுறாங்க, அந்த ஆண்களுக்கு ஆதரவா முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, இந்து மதம் முஸ்லீம் மதம்ங்கிறது வேற. ஆனா இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் விதமா இந்த கருத்து இருக்கு. எப்படி ஒரு இந்து மதத்தோடைய பெண்களை ஆண்கள் இழிவுபடுத்தினா முஸ்லீம் பெண்கள் எப்படி அதற்கு ஆதரவா இருப்பாங்க? இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு தான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம முஸ்லீம் திப்பு சுல்தான் இருக்கிறார் இல்லையா, திப்பு சுல்தான் அவர்களுடைய வீரர்களுக்கு பெண்களை விநியோகம் செய்வாராம். அந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களையும் இளமையா இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களையும் மதம் மாற்றி மராட்டி ஆண்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறதுல எழுதியிருக்கிறார். இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சாவர்கர் அவருடைய வெளியிட்ட புத்தகத்துல இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறார். கருத்துக்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் தான் சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து மத நல்லிணக்கம், சமூக நீதி, சமத்துவம்னு நம்ம பேசிட்டு வரோம். முஸ்லீமும் கிறிஸ்டினும் இந்துவுக்கே எதிராக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து இந்துவை வந்து சீர்குலைச்சிருவாங்க, இந்த மாதிரியான ஒரு பல விஷயங்கள் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு இல்லையா. அதனாலதான் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப காந்தி கொன்னார் இல்லையா கோட்சே, அவரு காந்தி கொன்னாருன்னு நிரூபணமாகி எல்லாம்
வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா சவாக்கரும் காந்தியை கொன்னதுல இணை குற்றவாளியா இருந்திருக்கிறாரு. அதனுடைய தரவுகளும் இப்ப பின்னாடிதான் வந்திருக்குது. அப்பவே சரியான தரவுகள் கிடைச்சிருந்தா அவருக்கும் தக்க தண்டனை வழங்கியிருப்பாங்க. இப்பதான் அந்த தரவுகள்லாம் ஒவ்வொன்றும் வெளிவந்துட்டு இருக்குது. இது சார்ந்துதான் இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் சொல்ல வந்த இந்த முஸ்லீமும் கிறிஸ்டினும் இந்துக்கே எதிரான கருத்துக்கள், முஸ்லீம் பெண்களை இந்த மாதிரி செய்யணும், முஸ்லீம் தொழிற்சாலையில இருந்து நீக்கணும், அவங்களுடைய இந்த மாதிரியான கருத்துக்கள்ல அவரை எதிர்த்து தான் இப்ப வாதாடுறாரு. அதனாலதான் ராகுல் காந்தி சாவர்கர் மீது கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய பேரன் இப்படி சொல்லி நாங்க ரத்த உறவுலாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே சூட்சமமா தந்தை வழி சமூகத்தை மட்டும் சொல்லி தாய் வழி சமூகத்தை கடைசி வரைக்கும் சொல்லாம வந்துட்டாங்க. அதுவும் இப்ப கண்டுபிடிச்சு நிரூபணமா இருக்குது. இதுக்கு தக்க தண்டனை வழங்கணும், உச்ச நீதிமன்றம் நிச்சயமா அதுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த அரசியல் களத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்.